ஆதி தமிழனால் உருவாக்கப்பட்ட குருசிவக்கலை இதுவரை யாரும் கண்டிடாத வர்மங்களையும் வறுமை இலக்கு முறைகளையும் அடிமுறை செயல்முறைகளையும் வர்ம வைத்திய முறைகளையும் களரி சிவா யூடியூப் சேனல் மூலம் பாமரனுக்கும் புரியும் வண்ணம் மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம். களரி சிவா வர்மம் மற்றும் தற்காப்பு கலை பயிற்சி மையத்திலிருந்து உங்கள் சிவா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கி, உச்சக்கால வர்மம் எதுல இருக்கு, அதை நம்ம எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். அவங்க வெட்ட வரும்போது இப்போ கழுத்துக்கு வெட்ட வரோம் அப்படின்னாக்கி நம்ம இதை எப்படி நம்ம உச்சகால வர்மத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். வெட்டுறதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. அப்போ இந்த வெட்டுக்கு நம்ம உச்சகால வர்மத்தை இப்படி கொடுத்தா ஈஸியா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டியதான் இந்த வீடியோ. இப்போ நீங்க வேற மாதிரி வெட்ட வந்தாக்கி நம்ம அதுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருப்போம், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ பார்த்துடுங்க, கழுத்துக்கு வெட்ட வந்தா நம்ம அருவாயை எடுத்தாச்சுன்னா கழுத்துக்கு லாவுக்கு தலைக்கு இப்படிதான் வெட்ட முடியும். இப்போ அவன் கழுத்துக்கு வெட்டும்போது என்ன செய்யறான் அப்படிங்கிற பாருங்க. வெட்டு உடனே நம்ம இப்போ அவன் கழுத்துக்கு வெட்டின உடனே நம்ம இந்த எலும்பை வச்சு உச்சகால வர்மங்கிறது ரெண்டு தோள்பட்டைக்கும் நடுவுல தான் இருக்கு. இதுல ஒரு எலும்பு இருக்கும். இந்த எலும்புக்கும் மேல வச்சு நம்ம அடிக்கும் போது நம்ம அடி பட்டுட்டு அப்படின்னாக்கி அடிச்ச உடனே அவன் வெட்டுறவா வச்சு அடுத்தது திரும்பி வெட்டலாம்னா வெட்ட முடியாது. இப்போ இதுல அடிச்சிருவோம், அடிச்ச உடனே வெட்டலாம்னாக்கி வெட்ட முடியாது. அப்படி அடி படலை அப்படின்னாக்கி கூட நம்ம சரியா படலை அப்படின்னாக்கி நம்ம இப்படி திரும்பிட்டோம்னாக்கி அவன் நம்மளை வெட்டதுக்கு வாய்ப்பே இருக்காது. இது அடி பட்ட உடனே அவன் உடனே ஆளு கீழே விழுந்துருவான். என்ன பிரச்சனை உண்டாகும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இப்போ வர்ம புள்ளிங்கிறது இந்த எலும்புக்கு மேலதான் இதுலதான் இருக்கு. அப்ப இதுல நம்ம நரம்புல சதஞ்சு போவோம். அதுல நம்ம அடிக்கும்போது தண்டோட சதஞ்சு அவனுக்கு இருதயத்துக்கு போகக்கூடிய நரம்பு ரத்த ஓட்டத்தை அது தடை செய்யும். இப்போ இதுல பெருக்கல் தன்மை நம்ம எலும்பு பகுதியை ஒட்டி உள்ளால இருதயத்துக்கு இப்படி பிரிஞ்சு இதயத்துக்கு போவோம். அப்ப அந்த இதயம் பயங்கர வலியாட்டு இருக்கும், நல்ல தரிப்பு எடுக்கும், மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாட்டு இருக்கும், மூக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு நல்ல சிரமமாட்டு இருக்கும். அந்த நம்ம இருதயத்துக்கு ரத்தத்தை கொடுக்க முடியாம வலியை ஏற்படுத்தும். ஆனா மூளைக்கு மூளையில இருந்து நம்ம ரத்த ஓட்டத்தை கீழங்க இதயத்துக்கு தள்ள முடியாம தலைவலி பயங்கரமா வலிச்சுக்கிட்டு இருக்கும். நல்லா வலிக்கும், தலைவலி வலிச்சு உடனே அவன் ஆளு கீழே விழுந்துருவான். இவனை நம்ம அரை மணிக்கூறுக்குள்ளாடி காப்பாத்தினா மட்டும்தான் ஈஸியா காப்பாற்ற முடியும். அப்போ காப்பாத்துறதுக்கு நம்ம இலக்கு முறை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற பாருங்க. ஒரு துண்டு இந்த சுக்கம், ஒரு 4 நல்ல மிளகாய் நம்ம எடுத்து வாய்க்குல போட்டு நல்லா மின்னிடணும். மின்னிட்டு நம்ம அதை இவனுக்கு நாசி தூரத்துக்கும் காது தூரத்துக்கும் நம்ம ஊதும் போது அவனுக்கு இந்த நரம்பு கொஞ்சம் பலம் அடையும். அது பிறகு அவனை கிளையிரு இப்படி உட்கார வச்சுடுங்க. உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு இந்த முகத்துல அவனுக்கு இந்த ரொம்ப உசனையாரி போயிருக்கும். அப்போ ஈர டவல் நம்ம இப்போ தோர்த்து இந்த டவல்னு சொல்லுவோம், தோர்த்துன்னு சொல்லுவோம். அந்த காட்டன் துணியை எடுத்து ஒரு தண்ணியில முக்கி நல்லா புழிஞ்சிக்கிட்டு அவனுக்கு முகத்துல நல்லா ஒத்தி எடுக்கணும். அவனுக்கு அப்போ கொஞ்சம் அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதுவும் பிறகு என்ன செய்யணும்னா, ஒரு ஆளை நம்ம இந்த புருவம் இந்த 2 நெத்தி போட்டு புருவ மத்தியோர்மத்துல இப்படி கையை வச்சு லேசா அழுத்தி பிடிக்க சொல்லணும். அப்படியே பிடிக்க சொல்லிக்கிட்டு இந்த கையில நம்ம கவுளி வரும்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க 2 கையை இப்படி பண்ணுனா இதுல ஒரு சதை கணங்க பொம்மிட்டு இருக்கும். அந்த சதையில நம்ம ஆள்காட்டி விரலை வச்சு இப்படி ஒரு 5 முறை குத்தணும். பிளம குத்தப்படாது. மாத்திரைன்னா இது கால் மாத்திரைன்னு சொல்லுவோம். இதை மெதுவாக தான் குத்தணும். ஒரு 5 முறை குத்தணும். இப்படி 1 2 3 4 5 இப்படி 5 முறை நம்ம குத்தணும். அதே மாதிரி இந்த கையிலையும் 1 2 3 4 5 இப்படி 5 முறை நம்ம குத்தணும். குத்திக்கிட்டு அவனுக்கு இந்த இதுல கூம்புரமத்துல கரெக்டா நெஞ்சுக்குழியில ஒரு சின்ன வால்வு கணங்கா இருக்கும். அந்த எலும்பு ஒரு கூம்பு கணங்கா இருக்கும். அந்த எலும்புல நம்ம பெருவரில் எடுத்து இதுல இப்படி வச்சுக்கிட்டு நம்ம இப்படி லேசா இப்படி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி அழுத்தம் கொடுக்கணும். அந்த அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் இந்த இருதயத்துக்கு போடிய நரம்புகள்லாம் சரியாகிட்டு இருக்கும். அதுவும் பிறகு இவனுக்கு இந்த இப்படி நம்ம தூக்கி லேசா இப்படி இழுத்து விடணும். இழுத்து விட்டுட்டு இந்த உச்சந்தலைய
இப்படி நேரா வச்சுக்கிடுங்க. நேரா வச்சுக்கிட்டு 5 முறை நம்ம இப்படி தட்டணும். 1 2 3 4 5 இப்படி 5 முறை தட்டணும். இந்த குறுக்குலையும் நம்ம ஏற்கனவே குறுக்குல தட்டுறது நிறைய வீடியோல போட்டிருப்பேன். இங்க திரும்பி எடுத்து நம்ம இந்த குறுக்கு நடு முதுகுல வந்து நம்ம ஏந்திர மாதிரி இப்படி 5 நேரம் தட்டணும். இப்படி 5 நேரம் தட்டணும். கையை வந்து இப்படி குறுக்க போட்டுக்கிட்டு உலுப்பிட்டு அவனுக்கு இந்த சுக்கு கஷாயம் போட்டு கொடுக்கணும். காலையிலும் சாயங்காலமும் ஒரு 4 நாளைக்கு நம்ம சுக்கு கஷாயம் போட்டு கொடுத்தாக்கி அவனுக்கு இந்த வர்மத்தால பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் அவ்வளவுமே சரியாயிரும். இன்னைக்கு உச்சகால வர்மத்தை பத்தி இன்னைக்கு பார்த்தோம். இதை தெளிவாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். மேலும் வர்மக்கலை சார்ந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம கலரி சிவா யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க, ஆதரவு தருங்க. நன்றி, வணக்கம்.